வம்சாவளிக்கு மீண்டும் சுல்தான் பட்டம் அளித்த மைசூர் மக்களுக்கும் எப்பொழுதும் எனக்கும் என் ராஜ்யத்திற்கும் பக்க பலமாக தோல் கொடுக்கும் தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் என சிறப்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது தர்பாரில் விவாதிக்க உள்ள குறைதீர்வு மனுக்களை வாசிக்கலாம். மைசூர் சிங்கம் மைசூர் மாமன்னர் ஹைதர் அலி மகாராஜாவுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர்கள் மைசூர் மன்னர் கிருஷ்ணராஜ ராஜபவங்களால் கண்மறைக்கு செய்து பொம்மை மன்னராக வைத்து எம்மக்களை வாட்டி வைத்து வந்த சூழலிலிருந்து விடுவித்த தாமான் சமஸ்தானத்தில் குறையப்படும் நிகழ முடியும். குறைகள் இல்லை என்று அறிவதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இன்று ஆலோசிக்கப்படாத கோரிக்கைகள் நாளைய குறைகளாக மாறும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கோரிக்கை மனுக்கள் இருப்பின் வாசிக்கலாம். இன்று மன்னர் ஆலோசிக்க மற்ற 3 மனுக்கள் வந்துள்ளது. முதல் மனு சிவகங்கை சீமையிலிருந்து வந்துள்ளது. சிவகங்கை சீமையிலிருந்து நாங்கள் அனுப்பிய 3 கையெழுத்திற்கும் என் மன்னரிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. நேரில் வந்து விசாரிக்க தளபதி தானவேல் பிள்ளை, பெரியமருது பாண்டியார் மற்றும் சின்னமருது பாண்டியார் வந்துள்ளார்கள். அவர்களை அவைக்கு வர சொல்லுங்கள். தளபதி தானவேல் பிள்ளை வாழ்க. தளபதி பெரியமருது பாண்டியார் வாழ்க. தளபதி சின்னமருது பாண்டியார் வாழ்க. சிவகங்கை பாளையக்காரர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மறைந்த தங்கள் நாட்டின் அரசர் முத்துவடுகநாதருக்கும் அவரது மனைவி கௌரி நாச்சியாருக்கும் எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகங்கை சீமை தற்பொழுது பாளையக்காரர்கள் இடத்தில் இல்லை, ஆங்கிலேயர்களின் கோரப்பிடியில் உள்ளது. மன்னர் முத்துவடுகநாதர் மறவில்லை. நரித்தந்திரக்கார வெள்ளைய தளபதி போன்றோர் மற்றும் ஸ்மித்தின் சமாதான ஆலோசனை என்ற நயவஞ்சக செறிவலைக்கு இரையாக்கப்பட்டார். அதே போல் வந்திருப்பதும் தலைமை தாண்டவராயன் பிள்ளை இல்லை. வணிகர் என்னும் போர்வை இல்லம் நாடு புகுந்து வரவிருத்து நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் ஆங்கிலேயர்களை கொன்றே தீருவேன், சிவகங்கை மீட்டே தீருவேன் என எங்கள் மன்னரின் இறுதிச் சற்று ரத்தத்தில் சபதமிட்ட வேலு நாச்சியார். வந்திருப்பது சிவகங்கை ராணி வேலு நாச்சியார் அப்பாலே. மன்னர்களின் வெற்றிகளுக்கு மட்டும் பாரணி பாடி வந்த புலவர்கள் பலி இனி வெகுவாக கூட போகிறது. வீரமங்கையின் வெற்றிகளை பாட புதுநடை கவிதைகள் புன வேண்டும் என்று எண்ணுகிறேன். வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு எமது வணக்கங்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது வரவேற்பும் உபசரிப்பும் யாம் எண்ணிலும் சிறப்பாகவே இருந்தது. ஆனால் நாங்கள் இங்கு தங்களது உபசரிப்பை அனுசரிக்க வரவில்லை. நடந்தேறிய கர்நாடக போரில் தங்களை எதிர்த்து நின்று ஆங்கிலேயர்கள் தங்களை அடிப்பணை வைக்க பல போர் தந்திரங்களுடனும் நவீன ஆயுதங்களோடும் மேலும் மராத்தியர்களையும் நாற்காட்டு நவாபையும் துணை சேர்த்து வந்த போதும் சற்றும் தளராத அவர்களை மன்னிக்க செய்த ஆணவம் தலைக்கேறியதாலோ என்னவோ நாங்கள் தங்களிடம் உதவி என வேண்டி எழுதிய எந்த ஒரு கடிதத்திற்கும் பதிலை நாங்கள் காக்க வைத்தீர்களோ. கர்நாடக போர் மட்டுமல்ல, இதற்கு முன் யாம் கண்ட வெற்றிகளிலும் சரி, இனி யாம் கையாள போகிற தந்திரங்களிலும் சரி, ஒருபோது மாணவ மோதல் கர்வம் என் கண்களை மறைத்து விடாது. சிறிது கால தாமதமும் ஆலோசனைகளும் தேவைப்பட்டது. அதற்காகவே யாம் காத்திருந்தோம். 8 ஆண்டுகளாக கோட்டை கோட்டையாக அடைக்கல புகுந்து தலைமறை வாழ்க்கை கணவனை இழந்து சாதாரண பெண் என்ன சாதித்து விடுவாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எமது நவீன படையை கிடைத்தாலும் வியூகமற்ற சதுரங்கமாகி விடாதா? 8 ஆண்டுகள் கோட்டை கோட்டையாக அடைக்கலாம் தலைமறை வாழ்க்கை கணவனை இழந்து வாடும் சாதாரண பெண். எத்தனை புகழாரங்கள் விதவை என்ற வார்த்தை தவிர அனைத்தையும் முதித்து விட்டீர்கள். ஆனால் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் இந்த வேலு நாச்சியார். என் தந்தை ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி என்னை அவ்வாறு வளர்க்கவில்லை. பிறந்தது ஒரே ஒரு பெண் கொள்ளையாக இருந்த போதும் என்னை நாட்டின் இளவரசனாகவே வளர்த்தார். விஜயபுர் சுல்தான்களாக இருந்த தங்கள் பரம்பரை நாடு கடந்து எல்லை கடந்து ராஜ்ய பரிபாலங்களை பிடித்து தெற்கே வந்து மைசூர் சமஸ்தானத்தில் குதிரை படையில் சாதாரண போர் வீரனாக அணிவகுத்து நின்றதாம். இன்று மீண்டும் சுல்தான் ஆகவில்லையா? பல தேசங்கள் வெல்லவில்லையா? தமக்கு இது சாத்தியம் என்றால் எமக்கும் இது சாத்தியமே. கோட்டை கோட்டையாக அடிக்கலம் புகவில்லை, அணி திரட்டிக் கொண்டிருந்தேன். தலைவரை வாழ்க்கை வாழவில்லை, தருணமர காத்திருந்து வியூகம் வகுத்துக் கொண்டிருந்தேன். கணவனை இழந்து வாடும் சாதாரண பெண் அல்ல வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்களை பழித்தீர்க்க போகும் வீரமங்கை இந்த வேலு நாச்சியார். பழித்தீர்க்க போகிறீர்கள், நல்ல முடிவுதான். ஆனால் தாங்கள் ஆங்கிலேயர்களை லேசிலேயே பொட்டியிட்டீர்கள் போயிருக்கிறது. ஆங்கிலேயர்கள் தாம் எண்ணுவது போல சாதாரண குறுநில மன்னரோ அல்லது பாளையக்காரரோ இல்லை. நவீன படைபலத்துடன் கண்டமிட்டு கண்டம் வந்து தனது ஏகாதிபத்திய கொள்கைகளை நிலைநாட்டி வருகிறார். அவனை எதிர்க்க
துல்லியமான போர் பயிற்சியும் கலையான படைபலமும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் முதலில் தங்களது நிஜா ஆற்காட்டு நவாபின் ஆதரவு தங்களுக்கு வேண்டும். முதலில் தாம் ஒன்றை அறிய வேண்டும். சிறு வயது முதலே எனது தந்தை எனக்கு கல்வி மட்டும் முக்கியமில்லை, பிற கலைகளிலும் கை தேர்ந்து நிற்க வேண்டும் என்று வளர்த்தார். வளர் எறிதல், வாழ்வீச்சு, வில்வித்தை, சிலம்பம், குதிரை ஏற்றம், ஈட்டி எறிதல், யானை ஏற்றம் என என்னை ஒரு போர்ப்படை தளபதிக்கு உண்டான தகுதிகளுடனே வளர்த்து தமது போர்ப்படை அணிவகுப்பில் என்னை அவரது தலைமை தளபதியாக நியமித்து களமாடச் செய்தார். திருமணத்துக்கு பின்பு மன்னர் முத்துவடுகநாதரும் என்னை சிவகங்கையின் தளபதியாகவே நியமித்திருந்தார். காலையர் கோவிலுக்கு மட்டும் மன்னரோடு நான் சென்று இருந்தால் நிகழ்ந்த நிகழ்வே வேறாக இருந்திருக்கும். நயவஞ்சக சதிகாரர்களை அன்றே சேர்த்திருப்பேன். தற்பொழுதும் எங்களிடம் பலபலத்தில் எந்த குறைவும் இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்க்க நவீன ஆயுதப்படையும் அதற்குண்டான பயிற்சியும் இல்லை. அதனை கேட்டு பெறவே தம்மை நாடி வந்துள்ளோம். தாம் முதலில் தங்களது நிஜாம் ஆற்காட்டு நவாபை அல்லவா நாடிருக்க வேண்டும். அவரை புறக்கணிக்க காரணம் என்ன? என்று அவர் ஆங்கிலேயர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாரோ அன்றே அவர் நவாப் என்னும் தகுதியையும் எழுதிவிட்டார். எனது சதிகாரர்களின் பட்டியலில் ஆற்காட்டு நவாபின் பெயரும் உள்ளது. ஒருபோதும் அவர்களிடம் அபயம் எண்ண மாட்டேன். ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காட்டு நவாபை போன்ற கபடுதாரிகளின் முகமுடிகள் கிழிக்கப்பட வேண்டும். கர்நாடகா போரின் தோல்விக்கு பிறகு மராத்தியர்கள் எப்பொழுது மைசூரின் மீது போர் தொடுத்தாலும் போரின் என்னுடன் துணை என்று போர் புரிவதாக பட்டயம் எழுதி கொடுத்ததை மறந்துவிட்டு மீண்டும் நமக்கு எதிராக சதிச்செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் ஆங்கிலேயன். அவனுக்கு அவன் வழியில் சென்றுதான் புத்தி புகட்ட வேண்டும். தமது இந்த புனிதமான முயற்சியில் மைசூர் தமக்கு தோல் கொடுக்கும். வெற்றி நமது. தமது தேவைகளை கூறுங்கள் ராணியாரே. கணவரின் மரணத்துக்கு பின் அவரின் சிதையில் இறங்கி உடன்கட்டையாக எழுந்து மாய்த்துக் கொள்ளவே எண்ணிருந்தேன். தீயில் இறங்கி என்னை மாய்த்துக் கொண்டால் சிவகங்கை மக்களை மீட்பது எப்படி? இழந்த சீமை எங்கள் உயிரை கொடுத்தே மீட்போம் என்று அன்று என்னை தேற்றி புரட்சிப்பாலில் வழிநடத்திய மருது பாண்டியர்கள் மற்றும் தலைவாய் தாண்டவராயன் பிள்ளை தோல் கொடுக்க சிவகங்கை கோட்டைக்குடி நிற்கும் கோட்டைகளான சின்னவடுகை, நால்கோட்டை, சத்து சம்ஹார கோட்டை, சக்கரவர்த்தி கோட்டை, புதனேரி பட்டமங்கலம், திருப்பெட்டூர், திருப்புவனம் மற்றும் விருப்பாட்சி கோட்டை அரண்பல் காத்து நிற்க ஆங்கிலேயர்களால் எனக்கு அடைக்கலம் பெற்றதற்காக தூக்கிலிட்டு கொல்லப்பட்ட கோப்பட நாயக்கரின் ஆசை இருக்க சிவகங்கை பீடித்திருக்கும் ஆங்கிலேய ஆட்சி என்னும் நச்சுப்பாம்பை கண்ணிமிக்கும் நேரத்தில் தலை தெறிக்க ஓட வைக்க முடியும். ஆனால் அவர்கள் பாணியிலே நவீன ஆயுதங்கள் கொண்டு துவம்சம் செய்ய வேண்டும். அதற்கே தாம் முதலில் நாடி வந்துள்ளோம். ஆங்கிலேயர்கள் வெல்வதற்கான அனைத்து அம்சங்களும் தங்களிடம் உள்ளது. தங்களுக்கு மைசூர் சமஸ்தானமும் தோல் கொடுக்கும். எமது சார்பாக 5000 காலார் படையினரும் 5000 குதிரை படையினரும் மற்றும் போர் தந்திரங்கள் எனக்கு நிகழார் என் மகன் திப்பு சுல்தானே 1,00,000 பொற்காசுகளையும் வழங்குகிறோம். சிவகங்கை மீட்டு வாகை சூடிட வாழ்த்துக்கள். மாமன்னருக்கு நன்றி. வெற்றிக்கு பின் சந்திப்போம். மன்னர் ஹைதர் அலி, வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் வாழ்க. தளபதி பெரிய பந்து பாண்டியர் வாழ்க. தளபதி சின்ன பந்து பாண்டியர் வாழ்க. நமது ராணியார் ஆங்கிலேயர்கள் மீது போர் அறிவித்த தினத்திலிருந்து இன்று வரை அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்று விட்டோம். வெற்றிகளில் எட்டி பிடிக்கும் தருவாயில் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணி மகிழ்வதா, இல்லை காளையார் கோயில் கோட்டை மீட்பு போரில் நமக்கு ஏற்பட்ட தடுமாற்றத்தை எண்ணி வருந்துவதா என ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருக்கின்றேன். நாம் எங்கு தடுமாறினோம்? தமது படைபலத்தை பார்த்து அஞ்சி ஆங்கிலேயன் தமது முழு படைபலத்தையும் ஆயுத பலத்தையும் கைவிரித்துள்ளான். நவாபின் அனைத்து படைவீரர்களும் தற்பொழுது ஆங்கிலேயர்களின் பக்கம். ஒருபுறம் வால்படைக்கு தலைமை ஏற்று நீயும், வளரி படைக்கு தலைமை ஏற்று நானும், உடையல் படைக்கு தலைமை ஏற்று குயிலியும், நவீன குதிரை படை மற்றும் ஆயுத படைக்கு தலைமை ஏற்று மைசூரிலாசன் திப்புவும் நின்றாலும் திரட்டப்பட்ட ஆங்கிலேயர்களின் படை சற்று மேலோங்கி நிற்கிறது. ஆங்கிலேயர்களை சரிக்க இன்னும் பெரிய வியூகங்களை வகுக்க வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். குயிலி, தாம் கூறுங்கள், நான் சொல்லுவது சரிதானே? சிவகங்கை கோட்டை ஆங்கிலேயர்கள் வெற்றி தோல்வி இவை எதுவுமே எனது செவிகளுக்கு எட்டவில்லை. ராணி வேலுநாச்சியார் தாயாருக்கு நியாயம் கிட்ட வேண்டும். அவரது எண்ணங்கள் ஈடேற வேண்டும். அதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக உள்ளேன். சிறு வயது முதல் என் தந்தை பெரிய முதல் எனக்கு ராணி வேலுநாச்சியார் வீரங்களை சொல்லியே வளர்த்தார். என் அன்னையின் வீர மரணத்திற்கு பிறகு இங்கு புலம்பெயர்ந்து எங்களை அரவணைத்தவர் ராணி வேலுநாச்சியார். அவரை போலவே எனக்கும் அனைத்து போர் தந்திரங்களை கற்றுக் கொடுத்தே வளர்த்தார். மன்னரின் மரணத்திற்கு பிறகு அவரின் பால் எனக்கு இருந்த அளப்பரிய அன்பின் காரணமாக என்னை தன் தோழியாக அமைத்துக் கொண்டார். வேலுநாச்சியார் சிலம்போட்ட ஆசை என்று எண்ணிக்கொண்டிருந்த சதிகாரன் வெற்றி வேலை கொன்று வீசிய பின் என்னை மேற்காவலராக தரம் உயர்த்தினார். மீண்டும் அன்றிரவு ராணியை கொல்ல கத்தி வீசப்பட்ட போது அவரை காப்பாற்றிய என்னை மேலும்
உள்ளது. உனக்கு அறிவாய்ப்பு கிட்டியுள்ளதா? தன் செல்ல போகிறாயா? கலந்தாலோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். விபரீதமாகிவிடப் போகிறது. நாம் அனைவருமே ஒன்றாக அணிதிரண்டு செல்வோம். உனது யோசனை என்னவென்று கூறு, ஆலோசிப்போம். சின்னமருது பாண்டியன் ஐயா, என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் தனித்து அவர்களிடத்தில் போருக்கு செல்ல போவதில்லை. அவரை நான் இவரை சரிக்க திட்டமிட்டுள்ளேன். ஆங்கிலேயர்களின் ஆணி வேலினை சரிக்க போகிறீர்கள். எவ்வாறு விலகி கொள்களே? காளையார் கோயில் தோல்விக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் அனைத்து அடிகளையும் பார்த்து வைக்கிறார்கள். சிவகங்கை கோட்டை முழுவதும் ஆயுதங்களை நிரப்பி வைத்திருக்கிறார்கள். கோட்டைகள் பிரவேசிக்க அந்நியர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் நாளை விஜயதசமியை முன்னிட்டு ஒரு நாள் மட்டும் கோட்டைகள் பிரவேசிக்க, கோட்டைகள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மனை தரிசிக்க பெண்களுக்கு மட்டும் அனுமதி வழங்க உள்ளதாக தலைமை ஒற்றை தகவல் தெரிவித்துள்ளார். தக்க தருணம் பார்த்து நான் என் மீது தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் நாடு கிடங்கிற்குள் நுழைவேன். ஆங்கிலேயரின் நவீன ஆயுத படைபலம் என்னும் கோட்டையை தகர்த்தெறிவேன். அதற்கு பிறகு எனது நாடியாரின் வெற்றியை யாராலும் தடுக்க இயலாது. என்ன தற்கொலை செய்து கொள்ள போகிறாயா? தற்கொலை என்று குறைத்து மதிப்பிட வேண்டாம். இது தற்கொலை தாக்குதல். தற்கொலை தாக்குதல் என்றால் அதுவும் குறைந்த மதிப்பீடுதான். ஏனென்றால் எனது இந்த தாக்குதல் நமது ராணி வேலுநாச்சியாரின் சார்பாக ஆங்கிலேயர்களுக்கு விடுக்கப்படும் கடைசி போருக்கான அறைக்குவர். இச்செயலை தியாகம் என்றும் கூறிவிட முடியாது. ஏனென்றால் அன்று என் ராணியை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று கூறி ஆங்கிலேயர்களால் வெட்டுண்ட 8 வயது சிறுமி வெட்டுடையால் காலில் நம் அனைவராலும் போற்றப்படும் அவரது தியாகத்தின் முன் இத்தியாகம் தூசாகும். தற்கொலை இல்லை, தற்கொலை தாக்குதலும் இல்லை, ஆங்கிலேயர்களுக்கு விடுக்கப்படும் அறைக்குகளும் இல்லை, உயிர் தாகமும் இல்லை. என்னை அன்னை என வாரி அணைத்து அரவணைத்த ராணியாருக்கு நான் செய்யும் சிறு கைமாறு. வரலாற்று பக்கங்களில் ராணி வேலுநாச்சியாரின் வாழ்க்கை பொறிக்கப்படும் பக்கங்களில் இந்த சிறு கைமாறும் எழுதப்படும். ராணி வேலுநாச்சியார் வாழ்க! வீரமங்கை வேலுநாச்சியார் வாழ்க! வெற்றிவேல் வீரவேல்!
சுதந்திரம் ஓ கண்டோம் சுதந்திரம் கண்டோம் சுதந்திரம் இதுதான் கேட்ட ஒரு வரம்